அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, நாம தமிழ்நாடு டெட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது, மதிப்பெண் குறைப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது, நாடு முழுக்க அந்த டெட் தேர்வுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள உங்களுக்கு அப்பப்போ குடுத்துட்டே தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, குஜராத்ல, உத்தரகாண்ட்ல, உத்தரப்பிரதேஷ்ல, காஷ்மீர்ல இங்கெல்லாம் நடந்த போராட்டங்கள, ஆசிரியரோட எதிர்ப்ப வந்து நம்ம வீடியோக்களா வந்து பதிவு பண்ணிட்டே இருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல ஒரு மிகப்பெரிய ஆசிரியர்கள் புரொட்டஸ்ட் நடந்திருக்குங்க. எகெயின்ஸ்ட் டெட் எக்ஸாம். இதுல பாருங்க, பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் டுக் டு த ஸ்ட்ரீட் ஆஃப் கொல்கட்டா ஆஸ் மெம்பர் ஆஃப் த உஸ்தி யுனைடெட் பிரைமரி டீச்சர் வெல்ஃபேர் அசோசியேஷன். இந்த உஸ்தி யுனைடெட் பிரைமரி டீச்சர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்துங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்க டீச்சர்ஸ்ங்க, செம்ம மழைங்க, விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆசிரியர் நடுவில் நிற்கும் போது பாக்குறதுக்கு வயிற்றுச்சலா இருக்குதுங்க. இந்தியாவுல வந்து எவ்வளவோ படிச்சவங்க, இத்தனை தலைமுறையை வளர்த்து விட்ட ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து இந்த நிலைமை ஏற்படும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தோட அந்த கிரவுண்ட்ல அந்த அந்த சாலைகள்ல நடந்து அவங்க வந்து அந்த போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும்னா டெட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். ஸோ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2010க்கு பிஃபோர் ஆர்டி ஆக்டுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர்ஸ் வந்து ஃபுல் பியூர் மெரிட்ல தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒன்று 10th +2 மெரிட் மார்க்கு. இன்னும் ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி, தமிழ்நாட்டில் டிஆர்பி மாதிரி அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டோட எக்ஸாம் எழுதி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நியாயம் கேட்குறாங்க. நீங்க வந்து அந்த அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்களேன். பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்களேன், அந்த மழையை பாருங்களேன், அந்த விடாத மழை. அந்த மழையில அவ்வளோ கொடையை பிடிச்சிக்கிட்டு ஃபேமிலியோட, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாரும் வந்து ஒண்ணா அந்த ரோட்ல வந்து நிற்கும் போது, எல்லாமே பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்ங்க. ஒரு சைடு பைக் ரேலி போறாங்க, இன்னொரு சைடு வந்து அவங்க வந்து பை வாக்ல வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க பாருங்களேன், பெண் ஆசிரியர்கள் எல்லாரும் இங்க பாருங்க. ஸோ வந்து இது போல எக்கச்சக்கமா ரோட்ல நின்று அவங்க டிஇடி எக்ஸாம் வந்து எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி இப்பதான் குஜராத்ல முடிஞ்சுது. இது குஜராத்ல இருந்து மேற்கு வங்காளத்துக்கு போயிருக்கு. ஸோ இது வந்து குஜராத் வழியா, மேற்கு வங்காளம் வழியா, தமிழ்நாடு வழியா இது நிச்சயமா டிஇடி எக்ஸாமுக்கு எதிரான ஒரு மசோதாவானது ஒரு அமெண்ட்மெண்ட்டாக பார்லிமெண்ட்ல வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் கூட. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டிஇடி எக்ஸாம் வந்து நம்ம எழுதுறோம், பாஸ் பண்றோம், அது வந்து நம்ம வேற விஷயம், நம்ம செஞ்சிருவோம். ஆனா ஒரு 45-50 வயசுல வயசான பேரண்ட்ஸ் வச்சுக்கிட்டு, எல்லாரும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு, எல்லாரும் பியூர் மெரிட்டா வந்த ஆசிரியர்கள் திடீர்னு சடனா ஆல் ஆஃப் த சடன் ஒன் டே எக்ஸாம் எழுதணும்னு சொல்லும்போது அதை வந்து ஏத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம் தான் நமக்கு தடுக்குதுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே புரியும். ஸோ வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, பல பள்ளிகளில் நம்ம ஆசிரியர்கள் வந்து காசு போட்டு ஸ்கூலுக்கு வந்து தேவையான விஷயங்களை செய்யறதுல இருந்து பல விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து சொசைட்டியும் கவர்மெண்ட்டும் டீச்சர்ஸ் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த நியூஸ்ல பாருங்களேன், ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அது நல்ல கமெண்ட் ஆனதுனால தான் உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். பிஹைண்ட் எவ்ரி சிங்கிள் அம்ப்ரெல்லா இஸ் அ crowd இஸ் அ டீச்சர் ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு தேர் ஜாப் வித் பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த கொடைக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் பீஸ் ஆஃப் மைண்டோட இந்த வேலையை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதாவது ஃபோர்சிங் பில்டர்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டி டு டேக் த ஸ்ட்ரீட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது வந்து நாட்டை வளர்க்குற பில்டரா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இதை மாதிரி நீதி கேட்டு நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, டீப் பெயின்ஃபுல் அண்ட் விட்னஸ். நம்ம என்ன மைண்ட்ல இருக்கோமோ அதே மாதிரி மென்டாலிட்டி தான் அவங்க இருக்காங்க. இதுல என்னங்க டவுட் இருக்கு? இந்தியா ஃபுல்லாவே வந்து போன வருஷம் செப்டம்பர் 1, 25 அந்த நாள் எப்படிப்பட்ட நாளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா வந்து ஒட்டுமொத்த இந்திய ஆசிரியர்களுக்குமே ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பார்லிமெண்ட் வழியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும்போது எக்ஸாம் எழுதி நம்ம கிளியர் பண்ணிப்போம், அப்டேட் பண்ணிப்போம். தொடர்ந்து இதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றதுதான் நோக்கம். தேங்க்யூ.